அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நாம மல்லிகை பந்தல் என்னும் குடும்ப நாவலை வாசிக்க போறோம். இது 1960களில் தொடர்கதையாக வெளிவந்து 1984 முழு நாவலாக வெளியிடப்பட்டது. இந்த கதையின் நாயகி தங்கம் 23 வயது பெண். அவளுடைய தந்தை ஒரு ஆசிரியர். தங்கத்தோட திருமணத்துக்கு அவளுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில அவள் தந்தையோட கூட வேலை செய்கிற ஒரு ஆசிரியருடைய மகனை அவளுக்கு திருமணம் செய்ய தீர்மானிக்கிறாங்க. அந்த திருமணம் முடிந்ததா, அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. 33 அத்தியாயங்கள் கொண்ட இந்த நாவலை தினம் 2 அத்தியாயங்களாக நம்ம வாசிக்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். அத்தியாயம் 1. மகளே, உனக்கு திருமணம். தங்கத்துக்கு இந்த கார்த்திகை வந்தால் 23 வயது. அவள் வயதுக்கு வந்து 10 வருடங்கள் ஆகிறது. ஆனால் இன்னும் திருமணமாகவில்லை. தங்கத்தின் நிறமும் தங்க நிறம்தான். அவளுடைய குணமும் 10 மாற்று தங்கம்தான். ஆனால் அழகான பெண் என்பதற்காகவோ நல்ல குணவதி என்பதற்காகவோ இந்த காலத்தில் யாரும் திருமணம் செய்து கொள்ள முன்வருவதில்லையே. கையிலே எவ்வளவு தங்கம் இருக்கிறது, பையிலே எவ்வளவு பணம் இருக்கிறது என்றுதானே பார்க்கிறார்கள். கந்தசாமி வாத்தியார் தான் தங்கத்தை பெற்ற புண்ணியவான். அவரிடம் தங்கமும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது. சேமிப்பு என்ற பெயரில் ஒரு செப்பு காசு கூட கிடையாது. அவரிடம் இருக்கிற ஒரே தங்கம் அவருடைய மகள்தான். தொடக்கப்பள்ளி ஆசிரியரான ஏழை கந்தசாமி வாத்தியாருக்கு உயிரோடு இருக்கிற ஒரே மகள் தங்கம். மிஞ்சி இருந்த ஒரே பெண்ணை கந்தசாமி வாத்தியாரும் அவருடைய மனைவி மரகதமும் தங்கத்தை பாதுகாப்பது போல் பாதுகாத்து வந்தார்கள். கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த அந்த தங்கம் அத்தனை புத்திசாலி. கந்தசாமி வாத்தியார் ஒவ்வொரு முறையும் தனக்குள் நினைத்து பார்ப்பார். தனக்கும் தங்கத்துக்கும் ஒரே சமயத்தில் தேர்வு வைத்தால் தங்கம்தான் தன்னை காட்டிலும் அதிக மதிப்பெண் வாங்குவாள் என்று அவருக்கு தோன்றும். அறிவு, குணம், அழகு எல்லாம் இருந்தும் யாரும் தங்கத்தை நாடி வரவில்லை. தங்கத்தின் திருமணத்துக்காக எப்படியோ திட்டமிட்டு முட்டி மோதி தடுமாறி விழுந்த கந்தசாமி வாத்தியார் கடைசியில் திருமண முயற்சி செய்வதையே விட்டுவிட்டார். இருந்தாலும் மனதில் கவலை உறுத்தி கொண்டுதான் இருந்தது. பெண்ணை கட்டி கொடுக்க முடியாமல் வீட்டிலேயே வைத்துக்கொண்டு திண்டாடுகிற கந்தசாமி வாத்தியாரின் கையாலாகாத தனத்தை பற்றி படித்து பேசாத பெண்கள் அந்த ஊரிலே கிடையாது. ஆனால் வாத்தியாரோ விதிப்படி நடக்கட்டும் என்று பேசாமல் இருந்து விட்டார். ஆகும் காலம் வந்தால் யாவும் தானாக நடக்கும் என்று அவர் தன் மனதுக்கு சமாதானம் சொல்லிக் கொள்வார். கந்தசாமி வாத்தியார் வேலை பார்த்த நெய்யூர் தொடக்கப்பள்ளியில் முருகேசன் என்று ஒரு புதிய ஆசிரியர் வந்து சேர்ந்தார். அவரும் கந்தசாமி வாத்தியாரும் மிகவும் அன்பாக நெருங்கி பழகினார்கள். ஒருவருடைய குணம் ஒருவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ஒரு நாள் முருகேசன் கந்தசாமி வாத்தியாரை பார்த்து பேசும்போது, கந்தசாமி, எத்தனை நாளைக்கு தான் உன் பொண்ணை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க போற என்று கேட்டார். என்ன முருகேசா, என் நிலைமை தெரியாத மாதிரி பேசுறீங்களே என்றார் கந்தசாமி. தெரியாம பேசல. இதோ பாரு, ஓம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை கிடைக்கல, என் பையனுக்கும் பொண்ணு கிடைக்கல. நான் இப்படி துணிஞ்சு கேட்கிறேனேன்னு கோவப்படாத. எனக்கு தஞ்சாவூர்ல கொஞ்சம் நிலம் இருக்கு, நெல் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியும். ஒரு குடும்பத்துக்கு வருஷம் முழுச சாப்பிட்றதுக்கு அந்த நெல்லே போதும். திருமணத்துக்காக நீ ஒன்றும் செலவழிக்க வேண்டாம். நெய்யூர் முருகன் கோயில்ல ஒரு அபிஷேக ஆராதனையை பண்ணிட்டு அவன் சன்னிதானத்திலேயே நம்ம பிள்ளைங்களோட திருமணத்தை முடிச்சிடலாம். நீ என்ன சொல்ற என்று கேட்டார். கந்தசாமி வாத்தியார் பதில் சொல்ல தயங்கினார். ஒருவேளை அந்த முருகனே முருகேசன் உருவத்தில் வந்து இந்த முடிச்சை போட முனைகிறானோ என்று அவர் உள்ளம் நினைத்தது. ஏன் தயங்குற கந்தசாமி? எதுக்கும் தங்கத்தையும் ஒரு வார்த்தை கேட்டுரு. அவ சம்மதம்னு சொன்னா மேற்கொண்டு இதை பத்தி நாம பேசுவோம். இல்லாட்டா வேண்டாம். இந்த விஷயத்துல
ஓ சம்மதம் மட்டும் எனக்கு போதாது, தங்கமும் சம்மதிச்சாதான் நான் இந்த காரியத்தில் ஈடுபடுவேன். நாளைக்கு அவதானே என் பிள்ளையோட வாழ போறா என்று நியாயமான ரீதியில் பேசினார் முருகேசன். கந்தசாமி வாத்தியார் பதில் எதுவும் பேசவில்லை. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு திரும்பிய கந்தசாமி வாத்தியார் தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தார். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று வரவேற்றாள் அவருடைய மனைவி மரகதம். ஒண்ணுமில்ல, லேசா தலையை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, தங்கத்தை எங்க, கொஞ்சம் கூப்பிடுறியா? வார்த்தைகள் விட்டு விட்டு வந்தன. சிறிது நேரத்தில் தங்கம் அங்கே வந்தாள். பூத்து குலுங்கும் பசுங்கொடி போல் இருக்கும் தன்னுடைய அழகிய பெண்ணை பார்த்ததும் கந்தசாமி வாத்தியாரின் தைரியம் எல்லாம் சிதறி போய்விட்டது. அவருக்கு பேசுவதற்கு நாய் எழவில்லை. அப்பா கூப்பிட்டீங்களா என்று வாஞ்சையோடு கேட்டாள் தங்கம். வாத்தியார் சிறிது நெஞ்சை திடப்படுத்தி கொண்டார். அம்மா, உனக்கு நம்ம முருகேச வாத்தியார தெரியும்ல? நல்லா தெரியும்பா, நம்ம வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்கிறாரு. ஆமா, ஏன் கேக்குறீங்க? ஆமாம்மா, அவர் மகன். இதற்கு மேல் வாத்தியாருக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவர் மகனா? நீங்க அவருக்கு மகன் இருக்கிறதா சொல்லவே இல்லையே. அவர் கூட எதுவுமே சொல்லலையே. ஆமாம்மா, மகன்னா அது அவருக்கு பிறந்த மகன் இல்லை, அவரோட வளர்ப்பு மகன்தான். முருகேசன் அந்த பையனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதை கேட்ட தங்கத்தின் முகத்தில் நாணத்தின் நிறம் படிந்தது. வெட்கி தலை குனிந்து கொண்டாள். அவள் மனமோ உல்லாச உலகிலே பவனி வர ஆரம்பித்தது. முருகேச வாத்தியாரின் பிள்ளை என்றால் அவரை மாதிரி அறிவாளியாகத்தான் இருக்க வேண்டும். தனக்கு இப்படி ஒரு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் இத்தனை காலம் கல்யாணமாகாமல் தடுத்து வைத்திருந்தாரோ என்னவோ என்று அவள் நினைத்தாள். அப்போது அவளுடைய தந்தை, அம்மா, இது அவரோட சொந்த பிள்ளையா இருந்திருந்தா நான் யோசிக்க மாட்டேன். ஆனா இது யார் பெத்த பிள்ளையோ? என்னப்பா நீங்க இவ்வளவு படிச்ச நீங்களே இப்படி பேசினா என்ன ஆறுது? இல்லம்மா, அவன் பொறப்பை பத்தி நான் கவலைப்படல. ஆனா அவன் அவன் என்று திக்கி திணறிய கந்தசாமி அதற்கு மேல் பேச முடியாமல் விக்கி விக்கி அழத் தொடங்கிவிட்டார். முருகேச வாத்தியாரின் மகனை பற்றி ஏதோ சொல்ல வந்தவர் சொல்ல முடியாமல் தவிக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட தங்கம், அப்பா அழாதீங்கப்பா, இப்போ நீங்க எதுவுமே பேச வேண்டாம், அப்புறமா நாம இதை பேசிக்கலாம் என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் அவள் முயற்சி பலிக்கவில்லை. கந்தசாமி வாத்தியார் அழுது கொண்டிருந்தபடியே தூங்கிவிட்டார். அவர் என்ன நினைத்தார் என்பது புரியாமல் தங்கம் அன்று இரவு முழுவதும் குழம்பிக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 2. அரும்பு திருட வந்த அழகன். மறுநாள் பொழுது விடிந்ததிலிருந்து தங்கத்திற்கு அந்த குழப்பமான சிந்தனை மாறாமலே இருந்தது. தங்கத்தின் நினைவு தன் தந்தை தன்னிடம் சொல்ல தயங்கிய திருமண செய்தியை சுற்றி சுற்றி வட்டமிட ஆரம்பித்தது. தோட்டத்தில் இருந்த மல்லிகை பந்தலிலிருந்து பூக்களின் மனம் வீட்டை நிரப்பியிருந்தது. அவள் அந்த மல்லிகை பந்தலை உற்று பார்த்தாள். யாரோ ஒருவன் அந்த பந்தலிலிருந்து அரும்பு மல்லிகைகளை பறித்து கொண்டிருந்தான். யார் அது என்று சத்தமாக குரல் கொடுத்தாள் தங்கம். பூக்களை பறித்து கொண்டிருந்தவன் அரும்புகளை கீழே போட்டுவிட்டு தோட்டத்து சுவரை நோக்கி பாய்ந்தான். 5 அடி உயரமுள்ள அந்த தோட்டத்து சுவரில் பாய்ந்து ஏறினான். அதற்குள் பதற்றத்தாலோ என்னவோ தடால் என்று தோட்டத்தின் உட்புறமாகவே விழுந்து விட்டான். விழுந்தவன் ஓடுவதற்காக எழுந்திருக்கவில்லை. இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த தங்கம் சட்டென்று எழுந்து அவன் விழுந்த இடத்தை நோக்கி விரைந்து போனாள். அங்கே விழுந்திருந்த அந்த இளைஞனை கண்டதும் அவள் அப்படியே கலக்கமடைந்து நின்றுவிட்டாள். அந்த இளைஞனுடைய மண்டை அங்கே கிடந்த கருங்கல் ஒன்றிலே மோதி காயம்பட்டு ரத்தம் ஒழுகி கொண்டிருந்ததை கவனித்தாள். ரத்தத்தை கண்டதும் அவளுக்கு ஒரே பயமாக போனது. அம்மா என்று கூவிக்கொண்டே வீட்டுக்குள் ஓடி வந்தாள். புத்தகம் படித்துக் கொண்டிருந்த அவளுடைய அம்மா மரகதம் மகளின் கூச்சலை கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். திக்கி திணறிக்கொண்டே தங்கம் தான் கண்ட காட்சியை கூறினாள். யாரோ ஒருவன் தலையில் அடிபட்டு ரத்தம் சிந்தி மயக்கமாக கிடக்கிறான் என்றதும் மரகதத்தின் மனம் பதறி போனது. பாவம், யாரு பெத்த பிள்ளையோ,
வா போய் பார்க்கலாம் என்று கூறி தங்கத்தையும் அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள். மகளின் உதவியுடன் மெல்ல மெல்ல அவனை தூக்கி கொண்டு வந்து வீட்டின் கூடத்தில் கிடத்தினாள். தலையில் இருந்த காயம் அப்படி ஒன்றும் பெரியதாக தோன்றவில்லை. தனக்கு தெரிந்த முறையில் காயத்தை துடைத்து மஞ்சளை வைத்து கட்டினாள். பிறகு உடலில் எங்கேயாவது காயம் பட்டிருக்கிறதா என்று கவனித்தாள். எந்த விதமான காயமும் இல்லை. தாயும் மகளும் உணர்வற்று கிடந்த அந்த இளைஞனின் உடலை பரிசோதித்துக் கொண்டிருந்த போது தங்கம் திடீரென்று, அம்மா இங்கு பாரு என்று திகைப்போடு கூவினாள். என்னடி தங்கம், என்ன என்று பதற்றத்தோடு கேட்டுக்கொண்டே வந்த மரகத அம்மாள், இங்கு பாருமா என்று தங்கம் சுட்டிக்காட்டிய இடத்தை பார்த்தாள். அந்த இளைஞனின் இடது கை தோளில் துவங்கி மணிக்கட்டுக்கு சற்று கீழோடு முடிந்திருந்தது. அதற்கப்புறம் உள்ளங்கையோ விரல்களோ இல்லை. பாதி வரை எரிந்து கரைந்து போன விறகு கட்டையின் நுனியைப் போல அந்த இடது கையின் நுனிப்பாகம் தெரிந்தது. ஐயோ பாவம் என்ற வார்த்தைகள் ஆயாச பெருமூச்சோடு மரகதம்மாளின் வாயிலிருந்து வெளிப்பட்டன. இவ்வளவு அழகான பிள்ளைக்கு இப்படி ஒரு குறையா என்று அவள் வாய் விட்டு சொல்லிக் கொண்டாள். அதே எண்ணம்தான் தங்கத்தின் மனதிலும் தவழ்ந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த இளைஞன் மயக்கம் தெளிந்து கண்களை விரித்து சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுடைய பார்வையிலே ஒரு விதமான மிரட்சி தெரிந்தது. நான் எங்கே இருக்கேன் என்று பயந்து கொண்டே கேட்டான். ஏன் தம்பி பயப்படுற? நீ இங்கதான் இருக்க, தைரியமா பேசு என்று மரகதம்மாள் கூறினாள். அந்த ராட்சசி போயிட்டாளா, இல்ல அங்கேயே தான் இருக்காளா என்று கேட்டான் அவன். என்ன தம்பி சொல்ற என்று விளங்காமல் கேட்டாள் மரகதம்மாள். நான் மல்லிகைப்பூ பறிக்க வந்தேன். அப்போ ஒரு ராட்சசி என்னை விரட்டிக்கிட்டு வந்தா. அவ இன்னும் அங்கதான் இருக்காளான்னு பார்த்து சொல்றீங்களா என்று திரும்பவும் கேட்டான். தன்னை பார்த்தால் அவனுக்கு ராட்சசி மாதிரியா தோன்றுகிறது என்று மனதிற்குள் சிணுங்கிக் கொண்டாள் தங்கம். என்ன தம்பி உளர்ற, ராட்சசியாவது விரட்டுறதாவது என்று கேட்டாள் மரகதம்மா. இல்லம்மா, கமலந்தான் அப்படி சொன்னா. அவ சொன்ன மாதிரியே அந்த ராட்சசி என்னை விரட்டிக்கிட்டு வந்தா என்றான் அவன். தலையில் அடிபட்டதால் அவன் குழம்பி பேசுகிறான் என்று நினைத்தாள் மரகதம்மாள். ஆனால் தன்னை அவன் ராட்சசி என்று சொன்னது தங்கத்துக்கு மிகவும் உறுத்தலாக இருந்தது. கமலம் என்ற ஒரு பெண்ணை பற்றி அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். பெரிய குறும்புக்காரியான அந்த பெண்ணுக்கு யாரையாவது வம்புக்கு இழுப்பதும் சண்டை மூட்டி விடுவதும் கோள் சொல்வதும் தான் உடன் பிறந்த பழக்க வழக்கங்கள். தன்னை பற்றி அவள் அந்த இளைஞனிடம் ஏதோ மோசமாக சொல்லியிருக்கிறாள் என்று தங்கம் புரிந்து கொண்டாள். அப்போது தங்கம் அவனுக்கு முன்னால் வந்து, இந்த பாருங்க, என்னையா ராட்சசின்னு சொன்னா என்று அவனை உற்று நோக்கி கேட்டாள். அவனும் தங்கத்தை உற்று பார்த்தான். ஐயோ, நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்னை பார்த்து யாராவது ராட்சசின்னு சொல்லுவாங்களா? அவ உண்மையான ராட்சசியத்தான் சொன்னா என்றான் மண்டையில் அடிபட்டு கிடந்த அந்த இளைஞன். விடு தங்கம், பாவம் அந்த பிள்ளைக்கு மண்டையில் அடிபட்டு மூளை கலங்கி போயிருக்கு, அதிகம் பேச்சு கொடுக்காத என்று கடிந்து கொண்டாள் மரகதம்மாள். அதெல்லாம் இல்லம்மா, மூளை கலங்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, உள்ளதை உள்ளபடிதான் சொல்றேன், நடந்த விஷயத்த கேளுங்க என்றான் அந்த இளைஞன். தாயும் மகளும் பேசாமல் இருந்தார்கள். கேளுங்கம்மா, அந்த கமலம் இருக்காளே, அவளுக்கு எப்பவும் என்னை பார்த்தா கிண்டல் தான். அவ மட்டும் இல்ல, அவ கூட இருக்கிற ருக்கு, வள்ளி, கோகிலம், விஜயா எல்லாருமே அப்படித்தான். அவங்க எல்லாரும் சேர்ந்து, அதோ அங்க ஒரு தோட்டம் இருக்கு, அதுல ஒரு மல்லிகை பந்தல் இருக்கு, அதுல போய் எங்களுக்கெல்லாம் அரும்பு பறிச்சுக்கிட்டு வர்றியான்னு கேட்டாங்க. பூ, இவ்வளவுதானா? இது எனக்கு ரொம்ப சின்ன விஷயம் என்று நான் சொன்னேன். அதுக்கு அவங்க, இந்த பாரு, அந்த மல்லிகை பந்தல் பக்கத்துல ஒரு ராட்சசி காவலுக்கு இருக்கிறா, அவ உன்னை பார்த்தா பூ பறிச்ச கைய அப்படியே கடிச்சு தின்னுருவா என்று கமலம் சொன்னான். அவ சொன்னதை நான் நம்பல. ராட்சசியாவது பிடிக்கிறதாவதுன்னு சொல்லிக்கிட்டே சோரேறி குதிச்சு இந்த தோட்டத்துக்கு வந்தேன். மல்லி அரும்பு பறிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு பயம், எங்கே இருந்தாவது ராட்சசி வந்துருவாளோன்னு என் மனசு படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அப்போதான் திடீர்னு யாரோ அதட்டுற குரல் கேட்டுச்சு. அவ்வளவுதான்,
படார்னு சுவர்ல பாஞ்சு ஏறினேன். இந்த ஒரு கையில விரல் இல்லாததால சரியா பிடிச்சிக்க முடியாம நழுவி விழுந்துட்டேன். அப்புறம் தலை சுத்துற மாதிரி இருந்தது. நல்ல வேளை நீங்க வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. இல்லைன்னா அந்த ராட்சசி என்னை கடிச்சே தின்னிருப்பா என்று சொன்னான் அந்த இளைஞன். பாவம், ஏற்கனவே இவன் பித்துக்குழி, அதோட மூட நம்பிக்கையை வேற இவன் மனசுல ஏத்தி வச்சிருக்காங்க அந்த பிள்ளைங்க என்று சொல்லி வருத்தப்பட்டாள் மரகதம்மா. இவ்வளவு அழகான இளைஞனின் உருவத்திற்குள் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான மூளை இருக்கிறது என்று எண்ணி அவனுக்காக அனுதாபப்பட்டாள் தங்கம். அப்போது வீட்டு முன்கதவு திறக்கும் ஓசை கேட்டு தங்கமும் மரகதம்மாவும் திரும்பி பார்த்தார்கள். கந்தசாமி வாத்தியாரும் முருகேசன் வாத்தியாரும் சேர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். படுத்திருந்த அந்த வாலிபனை பார்த்தவுடன் முருகேச வாத்தியார் கோபத்துடன், ஏண்டா நீ இங்க எங்க வந்த? கல்யாணம் செய்துக்க போற பொண்ணை பார்க்கணும்னு அவ்வளவு அவசரமா என்று சீறினார் அவர். கந்தசாமி வாத்தியாரோ அவர் தோளை பிடித்து அமர்த்தி அவன் தலையில் கட்டு போட்டிருப்பதை சுட்டி காண்பித்து தன்னுடைய நண்பரை பொறுமையாயிருக்கும்படி வேண்டிக் கொண்டார். முருகேச வாத்தியாருடைய வார்த்தைகளை கேட்ட தங்கத்துக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. அடிபட்டு கிடந்த ஒரு கையில்லாத அந்த பித்துக்குழி இளைஞன்தான் தன்னை மணக்கப் போகிற மாப்பிள்ளை என்பதை அறிந்தபோது தன் தந்தை முதல் நாள் இரவு இந்த செய்தியை வாய்விட்டு சொல்ல முடியாமல் எவ்வளவு திண்டாடினார் என்பது அவளுக்கு நினைவு வந்தது. தலையை ஒரு கையால் பற்றி கொண்டே அடுக்களைக்குள் நுழைந்த அவள் தரையில் குப்புற விழுந்து விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். அத்தியாயம் 2 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்த 2 அத்தியாயங்களை நம்ம வாசிக்கலாம். நன்றி.